கோவை போலீசார் தங்களை திருட்டு தொழிலில் ஈடுபடச் சொல்வதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வால்பாறை சாலையில் உள்ள அங்காளக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மீது போலீசார் பொய்யாக திருட்டு வழக்கு போட்டிருப்பதாக அவரது மனைவி புகார் தெரிவித்துள்ளார். மாரிமுத்துவின் தந்தை திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டவர் என்றும் அவர் இறந்த பிறகு மாரிமுத்துவையும் திருட்டு தொழிலில் ஈடுபடச் சொல்லி போலீசார் துன்புறுத்துகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். நீ நல்லவன் தான் அவங்களும் சொல்றாங்க, நீ நல்லவன் தான், நீ போறது இல்ல, எனக்கு நகை வேணும், நீ திருட போ, நீ பாதி வச்சுக்கோ, நான் பாதி வச்சுக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. தனது கணவரை போன்றே அதே ஊரைச் சேர்ந்த பல ஆண்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் முன்பு ஒரு காலத்தில் தவறு செய்ததற்காக பரம்பரையாக போலீசார் வழக்கு போடுகின்றனர் என்றும் மீனாட்சி தேவி கூறினார். அந்த எங்க வீட்டுக்கார அவங்க அப்பா பண்ண தப்புக்கு மகனுக்கு போட்டாங்க. நாளைக்கு எங்க வீட்டுக்கார வயசான பிறகு என் மகனுக்கு போட மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம்? அப்ப சின்ன குழந்தையில இருந்து அப்படியே வேடிக்கை பரம்பரையா எங்களுக்கு திருட்டு தொழிலா வரும்னு நினைக்கிறாங்களா? வாழப்பட மாட்டாங்களா? ஒரு காலத்துல தப்பு செய்வாங்க, நீங்க தப்பு செஞ்சா அது முடிஞ்சு போச்சு. தம் மகனுக்கு செத்துட்டாங்க, செத்த பிறகு தம் மகனுக்கு இப்ப போட்டு அதோட மகனுக்கு நாளைக்கு பெருசான போட மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம்?